சூப்பரான டேஸ்டான நெல்லை கார சட்னி எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ மிக்ஸி ஜார்ல பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் புளி போட்டுக்கலாம், காஷ்மீர் மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு இதை போட்டு மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கார சட்னிக்கு எப்பவுமே நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு வானல்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி இது கூட போட்டு லைட்டா நம்ம இந்த கலரி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்த பிறகுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். லைட்டா இதை அப்படியே நம்ம சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணாம், டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். லாஸ்டா சட்னி இறக்கும் போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.